மக்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். 2 முக்கியமான ட்ரெயின்ஸ்க்கு டைம் மாற்றிருக்காங்க. அது என்னென்ன ட்ரெயின்ஸ்னு பார்ப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வைகை எக்ஸ்பிரஸ், சென்னை எக்மோர்லேருந்து மதுரை போகிற வைகை எக்ஸ்பிரஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், சென்னை எக்மோர்லேருந்து திருநெல்வேலி போகிற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைகை எக்ஸ்பிரஸை பற்றி பார்க்கலாம் மக்களே. வைகை எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா 1:45க்கு சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பும். ஸோ இனிமேல் அதாவது ஜனவரி 1 பார்த்தீங்கன்னா 1:15க்கே கிளம்புற மாதிரி ஸ்கெடியூல் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ½ அன் ஹவர் பிஃபோர் டைமில் வைகை எக்ஸ்பிரஸ் வந்து சென்னை எக்மோர்லேருந்து கிளம்ப போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2:45க்கு சென்னை எக்மோரில் கிளம்பிட்டு இருந்தது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 3:05க்கு கிளம்புற மாதிரி ஸ்கெடியூல் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ 2 வண்டியுமே பார்த்தீங்கன்னா அதாவது வைகை எக்ஸ்பிரஸ் வந்து பிஃபோர் டைம்லேயே கிளம்புற மாதிரி கொடுத்துட்டாங்க. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகி கிளம்புற மாதிரி ஜனவரி 1 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து வந்தே பாரத் வந்து வைகை எக்ஸ்பிரஸை அரியலூரில் ஓவர்டேக் பண்ணாது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். முன்னாடி பார்த்தீங்கன்னா வைகை எக்ஸ்பிரஸை வந்து அரியலூரில் நிப்பாட்டி போட்டு வந்தே பாரத்தை வந்து த்ரூ பண்ணிடுவாங்க. ஸோ இனிமேல் வந்து அந்த ப்ரொசீஜர் கிடையாது. வைகை எக்ஸ்பிரஸ் ஆன் டைம் மதுரை, அதாவது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே தான் இருக்கும். வண்டி த்ரூ கிடையவே கிடையாது. ஸோ அதே போல் வந்தே பாரத்தும் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே தான் மக்களே இருக்கும். இதுதான் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட். பயன்படுத்திக்கோங்க மக்களே.